வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம மசாலா பொட்டுக்கடலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த குயிக்கான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் பொருட்கள் தான் தேவை, அதுவும் ஈஸியாக நமக்கு கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். பொட்டுக்கடலை வந்து எப்போவுமே நம்ம வச்சுருப்போம். இதில் நான் 3 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை, கருவேப்பிலை கொஞ்சம், 2 சிகப்பு வத்தல், 10 பல் பூண்டு. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா பூண்டுலாம் ப்ரௌன் கலராக மாறட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். இது செய்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். அதனால் இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா பூண்டெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். சின்ன சின்ன துண்டாக பிச்சு போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையே சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் வறுத்த நிலக்கடலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வறுத்த நிலக்கடலை வந்து அந்த டேஸ்ட் நிறைய வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வத்தல் தூள் உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா காரமாக வேணும் அப்படின்னா கூடுதலாக வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. வத்தல் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் பொட்டுக்கடலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு மசாலா பொட்டுக்கடலை ரெடி ஆயிடுச்சு. பொட்டுக்கடலை வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அதனால் நமக்கு இந்த மாதிரி ஸ்நாக்காக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஆறுனதுக்கப்புறம் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சூடோடு போடக்கூடாது, நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஏர்டைட் பாக்ஸ், நல்லா ட்ரையாக இருக்கக்கூடிய பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நமக்கு சுவையான மசாலா பொட்டுக்கடலை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த மசாலா பொட்டுக்கடலை ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அந்த ரெசிபிஸ் டெஸ்க்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.